Hey guys, welcome back. Instagramல பயங்கர வைரலா இருக்க சோனிக்லாம் ஹெட்ஃபோன்ஸ் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. லாஸ்ட் 1 மந்த்தா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கு, வர்த்தா இருக்கா இல்லையா எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்துடலாம். எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்ற வந்து அந்த பாக்ஸ்க்கு தான் வந்து நமக்கு கொடுக்கும். அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தது. பாக்ஸ் பார்க்குறதுக்குமே வந்து நல்ல ப்ரீமியமாக இல்லாமல் ஸோ உள்ளே வந்து நமக்கு இந்த ட்ராவல் கேஸ்மே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு தேங்காய் நாரோட அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தது. நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து அன்பாக்சிங் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பாக்ஸ் கண்டென்ட் நம்ம பார்த்தோன்னா இந்த ட்ராவல் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ரீட்டைல் யூனிட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேஸ் வந்து செப்பரேட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த செப்பரேட்டாக ஒரு மைக் வந்து கொடுப்பாங்க. டைப் ஏ டு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. பட் இது ஒரு பிரைடட் கேபிளாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒரு யூசர் மேனுவல் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு இருந்தது. ஸோ சோனிக்லாம்க்கு ஒரு செப்பரேட் ஆப் இருக்குது. அந்த ஆப்போட QR கோடு இதெல்லாமே வந்து இந்த கார்டில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம வைரல் ஹெட்ஃபோன்ஸுமே வந்து பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து 2 கலரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று நம்மகிட்ட இருக்க இந்த கிரே கலர், அடிஷ்னலாக வந்து பிளாக் கலர் இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்து இந்த கிரே கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸ். இந்த இயர் பேட் வந்து வேகன் லெதர் மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கர சாஃப்டாக இருக்குது. ப்ளஸ் இங்கே இவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு புது பிராண்டோட ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. பயங்கர ப்ரீமியமாக இருக்கும். ப்ளஸ் டச் பண்ணும்போதே வந்து அந்த ஃபீல்மே வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பில்டில் நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ்லேயுமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த ஹெட்பேண்ட் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் என்ன அப்படின்னா நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ண முடியும் இந்த இயர் கப்ஸை. பட் இதை வந்து ஃபோல்டு வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஓரளவுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் வந்து பண்ண முடியும். ஃபோல்டபுளாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒரு சுருக்கு பையில் போட்டு பேக்கில் ஒரு மூலையில் போட்டு நம்ம பாட்டுக்கு ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இது ஃபோல்டு பண்ண முடியாதனால கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக ஆக்குப்பை பண்ணும் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இந்த கேரி கேஸ் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் தான் வந்து ரெகுலராக இது யூஸ் பண்ணாத டைமில் வந்து இந்த கேரி கேஸில் போட்டு வச்சிடுறது. ஹெட்ஃபோன்ஸோட ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட்னு எடுத்துகிட்டா மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹெட்பேண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஃபர்மாக வந்து லாக் ஆகிடும். நல்ல ஃபிட் வந்து ஆஃபர் பண்ணுது. கம்ஃபர்ட்னு எடுத்துகிட்டா ஹெட்ஃபோன்ஸ் ஸ்லைட்லி ஹெவியாக இருக்கும். ஒரு 320 கிராம்ஸ் இருக்குது. பட் இது ரொம்ப சூப்பர் ஹெவின்னு சொல்ல முடியாது. ரெகுலராக 2 to 3 வீக்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து இந்த வெயிட்டுக்கு வந்து நம்ம யூஸ் டு ஆகிடுவோம். அண்ட் கம்ஃபர்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் லாங் வியருக்கு யூஸ் பண்ணலாம். பட் ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு வாட்டி கழட்டிட்டு திருப்பி மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண வந்து நமக்கு பழகிடும். இந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து ANC கிடையாது. பட் என்னென்னா நம்ம நார்மலாக வந்து வியர் பண்ணிகிட்டு இருக்கப்பே வந்து பேசிவ் நாய்ஸ் வந்து ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறது நோட்டீஸ் பண்ணுவோம். பேக்ரவுண்டில் வந்து ஏசி ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஏசி சவுண்ட் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிறது நார்மலாக வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். எந்த ஹெட்ஃபோன்ஸ் வியர் பண்ணாலுமே வந்து அந்த ஆம்பியன் நாய்ஸ் ரெடியூஸ் ஆகிறது வந்து டிஃபால்ட்டாக ஹெட்ஃபோன்ஸ் இயர்பட்ஸ்லாம் வியர் பண்ணாலே வந்து நோட்டீஸ் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி அந்த பேசிவ் நாய்ஸ் வந்து மைல்டாக ரெடியூஸ் ஆகிறது வந்து இதில் பார்ப்போம். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருந்திருந்தால் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹெட்ஃபோன்ஸோட கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.1 சப்போர்ட்டோட வருது. டுவல் பேரிங் சப்போர்ட் இருக்குது. டுவல் பேரிங்குமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. நான் 2 ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபோனில் வந்து பாட்டு கேட்டுட்ருக்கேன். செகண்ட் ஃபோனில் கால் வருது அப்படின்னா கால் நம்ம அட்டன் பண்ணாலே உடனே வந்து இங்கே பாட்டு வந்து பாஸ் ஆகிடுது. அண்ட் கால் கட் பண்ணி முடித்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டிலே மட்டும் இருக்குது. பட் இமீடியட்டாக வந்து அந்த பாட்டு வந்து ரெஸ்யூம் ஆகிடுது. பட் டெய்லி யூசேஜில் நான் பெருசாக வந்து அது ஒரு கான் மாதிரி எனக்கு தெரியல. அது யூஸ் டு தான் ஆகிடுச்சு. டுவல் பேரிங்குமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஒரு வேளை நீங்கள் பேட்டரி கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒயர்டு மோடாகவும் வந்து யூஸ் பண்ணலாம். டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது சார்ஜிங்க்கு மட்டும் இல்லை. ஸோ இவங்க கொடுத்த கேபிள் யூஸ் பண்ணி நம்ம லேப்டாப் டெஸ்க்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து ஒரு டைப் C to C கேபிள் இருக்குது அப்படின்னா மொபைலில் கனெக்ட் பண்ணியுமே வந்து நம்ம பாட்டு கேட்கலாம். பட் இதில் வந்து ஒரு டயல் கொடுத்துருப்பாங்க. அந்த டயல் பற்றி சொல்கிறேன். டிஃபால்ட்டாக வந்து ஹியர் மோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். பேட்டரியில் இல்லாத டைம் அதாவது ஒயர்ட் மோடில் யூஸ் பண்ணுறப்போ ஹியர் மோடில் நமக்கு லவுட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பேஸ் ரொம்ப பூஸ்டடாக வந்து இருக்காது ஹியர் மோடில். ஒயர்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பீஸ்ட் மோட் வந்து ஒர்க் ஆகாது. ஹியர் மோடில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பட் நீங்கள் ஒயர்லெஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஒயர்லெஸில் யூஸ் பண்ணுறப்போ வீடியோ ஆடியோ ப்ளேபேக்லேயுமே வந்து லேட்டன்சி இஷ்யூ நான் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. ஒரு ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறப்போ வந்து எனக்கு கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல. அப் டு 15 மீட்டர்ஸ் வரைக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் காலிங்னு பார்த்தோன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ்லேயே வந்து இன்பில்ட்டாக வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. இண்டோர் கால்ஸ்க்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ் கால்ஸ் எதாவது பேசணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். பட் எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு மைக் கொடுத்துருப்பாங்க.
கொடுத்துருப்பாங்க. இன்பில்ட்டாக இந்த ஹெட்ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய மைக்கே வந்து ஓரளவுக்கு நல்ல ஜாப் பண்ணுது. ஆடியோன்னு வரப்போ இது ஒரு டுவல் டிரைவர் ஹெட்ஃபோன்ஸு, ஹைப்ரிட் செட்டப்பில் இருக்குது. மிட் அண்ட் லோஸ்க்காக வந்து டைனமிக் டிரைவர்ஸும் அண்ட் பேஸ்க்காக செப்பரேட்டாக வந்து இம்பல்ஸ் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இம்பல்ஸ் டிரைவர் அப்படின்னா வந்து சப்வூஃபர் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும். பேஸ் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸராக வந்து நமக்கு அந்த லிட்ரலாக அந்த ஃபீல் பண்ணக்கூடிய பேஸ் வந்து நம்ம இந்த இம்பல்ஸ் டிரைவர் மூலமாக வந்து ஃபீல் பண்ண முடியும். குவால்கம் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோடெக்ஸ்னு பார்த்தோன்னா SBC-AC இல்லாமல் ஆப்டெக்ஸ் அண்ட் ஆப்டெக்ஸ் HD சப்போர்ட்டும் இருக்குது. நம்ம ஃபோன் வந்து ஆப்டெக்ஸ் HD கோடெக்ஸ் சப்போர்ட் ஆகுது அப்படின்னா ஹை பிட் ரேட்டில் வந்து நம்மளால் பாட்டு கேட்க முடியும். இந்த ஹெட்ஃபோன்ஸோட ஒரு முக்கியமான விஷயமே வந்து இங்கே மல்டி மோட் டயல் தான். இதை ரொட்டேட் பண்ணி வந்து நம்ம ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஹியரு, சென்ஸு, ஃபீலு, அதுக்கப்புறமா வந்து பீஸ்ட் மோட்னு இருக்கும். பீஸ்ட் மோட் யூஸ் பண்ணுறப்போ அந்த பேஸ் வந்து லிட்டரலாக நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஹியர் மோடில் வந்து ரொம்ப பஞ்சியான பேஸ் இருக்காது, பட் பேட்டரி பேக்கப் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பீஸ்ட் மோடில் அந்த பேஸ் இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப புதுசாக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி வந்து போன் கண்டக்ஷனும் ஏர் கண்டக்ஷன் ஹெட்ஃபோன்ஸ் எதுவுமே வந்து ட்ரை பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் இந்த ஹெட்ஃபோன் வந்து அந்த பீச் மோடில் யூஸ் பண்ணுறப்போ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. சாங்ஸ்க்கு மட்டும் இல்லை, மூவி வாட்ச் பண்ணுறப்பயுமே வந்து அந்த எஃபெக்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஆடியோன்னு வரப்போ வோக்கல்ஸ் அண்ட் ட்ரிபிள் வந்து நல்ல கிறிஸ்பாக கிளியராக இருக்குது. பேஸ் வந்து நம்மளால் லிட்டரலி அந்த பீச் மோடில் வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் மற்ற ஃப்ரீக்வன்சி எதுவுமே வந்து ஓவர்லாப் ஆகாமல் செப்பரேஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஹை வால்யூம்லையுமே வந்து பெருசாக டிஸ்டார்ஷன் எதுவுமே வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. அடிஷ்னலாக தேவைப்பட்டால் வந்து நீங்கள் ஈக்குவலைசர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி ஃபர்தராக வந்து ட்வீக் பண்ணலாம். பட் டிஃபால்ட் சவுண்ட் சிக்னேச்சர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஓவரால் ஆடியோன்னு எடுத்துகிட்டா எனக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. எஸ், கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்டோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மாதிரி வந்து நமக்கு ஃபீல் இருக்காது. பேட்டரியின் சார்ஜிங் வந்துன்னா 1400 mAh பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. ஃபுல் சார்ஜ் ஆக 2 hours ஆகும். ஒன்ஸ் வந்து நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹியர் மோடில் யூஸ் பண்ணுறப்போ அப் டு 42 hours வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பீச் மோடில் 10 to 12 hours வந்து யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் வந்து ஹியர் மோடு, பீஸ்ட் மோடு, கால்ஸ்க்கெல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஓரளவுக்கு மிக்சடு யூஸேஜ்லாம் ஈஸியாக வந்து 20+ hours வந்து பேட்டரி பேக்கப் வருது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல சாலிட் பேட்டரி பேக்கப் வந்து டெலிவரி பண்ணுது. அதில் பெருசாக வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. பட் ஸ்டாண்ட் பையுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல்ஸ்னு எடுத்துகிட்டுனா இந்த ஹெட்ஃபோன்ஸோட டாப்பில் வந்து கண்ட்ரோல்ஸ் அந்த பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது இனிஷியலாக யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நமக்கு புதுசாக இருக்கும் அந்த பட்டன்ஸ் ரீச் பண்ணுறதுலாம். பட் யூஸ் பண்ண வந்து நமக்கு யூஸ் டு ஆகிடுவோம். இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் வந்து நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்க்கு மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் சாங் அண்ட் ப்ரீவியஸ் சாங்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பட்டன்ஸ் எல்லாமே வந்து நல்லா கிளிக்கியாக இருக்குது. டயலில் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. அந்த இண்டிகேஷன் இருக்கிறதுனால நம்மளால் வந்து இது பீஸ்ட் மோடில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பட் என்ன அப்படின்னா நம்ம வியர் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த டயலில் வந்து ஸ்விட்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாச்சும் வந்து ஆடியோ வைஸ் வந்து எதாவது நோட்டிஃபை பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏதாவது நோட்டிஃபிகேஷன் சவுண்டோ இல்லை பீஸ்ட் மோட் ஆன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சவுண்டு எதாவது வந்தது அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இதை யூஸ் பண்ணால் நமக்கு பழகிடும். இந்த ஹெட்ஃபோன்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இதுக்கு எதாவது நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வர மாதிரி இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும். ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோல்டபுள் டிசைனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்களோ பேக்கில் வந்து ஒரு கார்னரில் வந்து போட்டு வச்சிடலாம். ப்ளஸ் வந்து ANC சப்போர்ட் வந்து கிடையாது. இப்போது நம்ம ரெகுலராகவே வந்து ANCலாம் யூஸ் பண்ணி பழக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ ANCலாம் இயர்பட்ஸு, ANC ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அகைன் இதுக்கு வரும்போது ANC இல்லாத வந்து ஒரு சில பேர் வந்து மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆப் சப்போர்ட் பற்றி பார்த்தோன்னா ஆப் சப்போர்ட் இருக்குது. இப்போதைக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் வந்து இப்போதைக்கு வந்து ஆப் சப்போர்ட் இல்லை. பட் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆப்புமே வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. இந்த LED இண்டிகேஷன் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஈக்குவலைசர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெருசாக வந்து நமக்கு கேம் சேஞ்சிங்காக இருக்க போகிறதுல பட் ஃபியூச்சரில் ஆப்பை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஹெட்ஃபோன்ஸோட ப்ரோஸ்னு எடுத்துகிட்டோம்னா பேட்டரி பேக்கப் வந்து சால்டாக இருக்குது. அண்ட் கால்ஸ்க்குமே வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். முக்கியமாக வந்து அந்த பேஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. இந்த ஹெட்ஃபோன்ஸோட ப்ரைஸிங் வந்து 16,999 வந்து இந்தியன் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. சோனிக் லேம்போட வெப்சைட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அமேசானில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பேங்க் ஆஃபர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து less than 16,000 வந்து வாங்க முடியுது. இந்த ஹெட்ஃபோன்ஸோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஃப்ளிப்கார்ட் லிங்க் வந்து வியூ ப்ராடக்ட்ஸில் வந்து டேக் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான். இந்த ப்ராடக்ட் இல்லை, நீங்கள் வேறு எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஷாப்பிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த லிங்க் நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலில் வந்து மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி பேசிஸில் வந்து அங்கே டீல் ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த ஹெட்ஃபோன்ஸோட ஃபைனல் வேர்டிக்ட்னு வந்தோன்னா இந்த பிராண்ட்லேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மாதிரியே வந்து ஃபீல் இருக்காது. ஓரளவுக்கு நல்ல ப்ரீமியமான ப்ராடக்ட் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. பட் ஃபியூச்சரில் வந்து ஏதாவது ப்ரைஸ் ட்ராப் ஆகும்போது நிறைய பேர் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெட்ஃபோன்ஸோட ஆக்சசரின்னு பார்த்தோன்னா இந்த பவுச்
வந்து 1200க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அமேசான்லேயும் அவங்க வெப்சைட்லேயும் இருக்குது. அண்ட் அதில் மட்டும் இல்லாமல் இந்த இயர் குஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஊஃபர் பேட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த ஊஃபர் பேட்ஸுமே வந்து 999க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அமேசான்லேயும் இருக்குது அண்ட் அவங்க வெப்சைட்லேயும் இருக்குது. ஊஃபர் பேட்ஸ் வந்து மல்டிபிள் கலர்ஸ்லேயுமே வந்து அமேசானில் இருக்குது. பிளாக்ல இருக்குது, கிரே கலர்லேயுமே வந்து இருக்குது. பிராண்ட்லேருந்து 1 இயர் இன்டர்நேஷ்னல் வாரண்ட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சோனி கிளாம் ஹெட்ஃபோன்ஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து இதே ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.